நினைவுகள் மறந்தது ஏனம்மா, அதுபோலதான் 90s பிறந்த ஒருத்தர் செய்த ராட்டினத்தை பாருங்க. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் எல்லாமே மொபைல் மற்றும் கேமிங் கன்சோல்களுக்கு மாறிவிட்டது. ஆனால் 90sகளில் இருந்தவர்கள் உண்மையில் அந்த காலத்திற்கே உரிய அனுபவங்களில் வாழ்ந்தவர்கள். அந்த காலத்து ராட்டின விளையாட்டுகளை பார்த்துள்ளீர்களா? 2 ஆட்டு புழுக்கையை சேர்த்து கட்டி அங்கும் இங்கும் சுற்றி ராட்டினம் விடுவதை பார்த்திருக்கிறீர்களா? அண்டம், காக்கா முள், பிரண்டை போன்ற பொருட்களை பயன்படுத்தி செய்வதற்கு நேர்த்தியான திறமை தேவைப்பட்டது. இது வெறும் விளையாட்டல்ல, குழந்தைகளின் புத்திசாலித்தனமும் சிரத்தையும் வளர்த்த நிகழ்வு. 90sகளில் பிறந்து அத்துணை எளிமையான மகிழ்ச்சிகளை அனுபவித்தவர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். இன்று வாழ்க்கை வேகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தின் சுவாரஸ்யமான அனுபவங்களை மறக்க முடியுமா? மழையில் நனைந்து மகிழ்ச்சியடைந்த தருணங்கள். இப்போது சிறிய மழை கூட உடனே குடைபிடித்து ஓடிவிடுகிறோம். ஆனால் 90sகளில் மழை வரும்போதும், பள்ளி விடுப்பு கிடைத்ததென்ற போதும் வீட்டு வாசலில் குளித்து சேரும் சகுதியுமாக விளையாடியதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இப்போது சில நிமிட மின் துண்டிப்பே பெரிய பிரச்சனையாக தெரிகிறது. ஆனால் 90sகளில் மின்சாரம் போனால் இது நேரத்தை கழிக்க மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. வாசலில் கூடி கதை சொல்லி சூழலை ரசித்துக் கொண்டு குடும்ப உறவை வலுப்படுத்தியது ஒரு அற்புத அனுபவம். இன்று ஒரு நொடி தொலைபேசி கையில் இல்லை என்றால் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று தோன்றும். ஆனால் 90sகளில் ஒரு பொது டெலிபோன் பூத் தேடி ஓட வேண்டிய தருணங்கள். நீங்க எங்க இருந்தீங்க என்று பின்னர் விளக்கம் தரும் நாட்கள். இது என்ன நடந்து இப்படி சுத்திட்டு நடக்கா? ஆமா, மாடு மேய்க்க வந்த இடத்துல நேரம் போல, சாயங்காலம் பொழுது போடல. பரண்டை பார்த்தேன், பழைய ஞாபகம் வந்தது. உடனே ராட்டினம் கட்டி சுத்த ஆரம்பிச்சாச்சு. ராட்டினம் கரண்ட் ராட்டினம், பரண்ட ராட்டினம். இது வந்து செய்யறதுக்கு வெளி சிம்பிள். என்னெல்லாம் தேவை அப்படின்னா பரண்டை, காத்தாடி முள்ளு, ஆட்டாம் புழுக்க, ஆட்டாம் புழுக்க, ஆட்டாம் புழுக்கையில குத்தி வச்சுட்டு கிலோ போல் மாதிரி நாட்டி வச்சுட்டு அதுல சின்ன தொலை மாதிரி நம்ம காத்தாடி முள்ள வச்சு போட்டலாம். தொங்க விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சிடும். சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸ்பீடா சுத்தமான ஸ்பீடா சுத்தணும். அந்த கிலோ சுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா விழுந்துடும். நைஸா ஸ்லோவா சுத்தணும். நைஸா ஸ்லோவா சுத்தணும். இன்னும் தூக்கி மாட்டணும். திரும்ப தூக்கி நான் மாட்டணும். மாட்டணும். அப்படி தூக்கி மாட்டினா சரியாயிரும். அப்படியே நிக்கும். இன்னொரு சுத்தி அழகா ஓடுதே. அப்படியே சுத்தி சுத்திட்டு விளையாடிட்டே இருக்கலாம். நேரம் போக்கு பழைய காலத்துல முன்னாலெல்லாம் காட்டுகள்ல விளையாடும் போது இப்படிதான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டு கிடப்போம். இதெல்லாம் காத்தாடி மூணு என்ன இருக்கலாம் இருக்கும். இதான் காத்தாடி. இதான் ராட்டின தொட்டி. ராட்டின தொட்டி, காத்தாடி முள்ள தொட்டி 2, ஆட்டாமுழுக்க 2. இதான் சின்ன பிள்ளைகள் விளையாண்டது. சும்மா காட்டுக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜாலியா சந்தோஷமா இருக்கும். சரி, வாங்க ஒரு நாள் விளையாடலாம் எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். சரி, ஓகே.